இவனே ஒரு ப்ராப்ளம். இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? ஹலோ நண்பர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் எஸ்பி. இன்னைக்கு போயம் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய போயம் த ரிவர், எழுதுனது கரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க. வாங்க போயம் என்னன்னு பார்த்தரலாம். ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர், பிரைட் யூ ஸ்பார்க்கிள் ஆன் யுவர் வே, ஓவர் த எல்லோ பெபிள்ஸ் டான்சிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் foliage கிளான்சிங் லைக் அ சைல்ட் அட் பிளே. அதாவது ஒரு ஆறை பற்றி இங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆரே ஆரே, நீ எவ்வளோ அழகாக ஓடுற, எல்லோ கலர் கூழாங்கற்களுக்கு நடுவில் அடிச்சுக்கிட்டு ஓடுற உன்னுடைய அழகே அழகு. அதே மாதிரி பூக்களையும் அடிச்சுக்கிட்டு போகிற உன்னுடைய அழகே அழகு. அதே மாதிரி இலைகள் மொத்தமாக குவிச்சுக்கிட்டு அதையும் அடிச்சுட்டு போகிற, அதை ஒரு குழந்தைத்தனமாக விளையாடுற அழகே அழகு தான். ரிவர் ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ஆன் யூர் ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத், louder, faster, brawling, leaping over the rocks by rose banks, sweeping like impetuous youth. கட்டுக்கடங்காத ஒரு குதிரை எப்படி ஓடுமோ அதே மாதிரி நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. எவ்வளோ வேகமாக ஓடுற, எவ்வளோ சத்தமாக ஓடுற, சைடில் எப்படி அடிச்சுக்கிட்டு ஓடுற, எவ்வளோ ஆங்கிளில் அடிக்கிற, எவ்வளோ அழகாக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க. நீ அமைதியாகவும் போகிற, அதே நேரம் சில டைம் ரஃப்பாகவும் போகிற. கட்டுக்கடங்காமல் இளமையில் எப்படி ஒரு மனுஷன் எவ்வளோ வேகமாக செயல்படுவானோ அதே மாதிரி நீ ஓடிக்கிட்டே இருக்க. ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர், ப்ராட் அண்ட் டீப் அண்ட் ஸ்டில்லஸ்ட் டைம், சீமிங் ஸ்டில் yet still in motion, tending onward to the ocean, just like mortal prime. அதாவது ஒரு மனுஷன் தன்னுடைய பிரைம் டைமில் தான் உச்சத்துக்கே போவாங்க. இப்போ தோனி எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட பிரைம் டைம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகி ஒரு 3 வேர்ல்டு கப் வந்து நமக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லையா, அது அவருடைய பிரைம் டைம். அதே மாதிரி ஒரு பிரைம் டைமில் ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் உயரத்துக்கு போவானோ அதே மாதிரி இந்த ரிவர் வந்து வேகமாக ஓடுதான், நிதானமும் போகுதான். ஆனாலும் அது போய்கிட்டே தான் இருக்குதான். அதோடைய பாதை கடலில் போய் சேர்றதான், அந்த பெருங்கடலுக்கு போய் சேர்ற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஆனாலும் போய்கிட்டே இருக்குதான் அந்த ரிவர். ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர், டவுன் யூ டேஷ் இன் டு த sea that line hath never sounded, sea that sail hath never rounded லைக் எட்டர்னிட்டி. ஆரே ஆரே, நீ போய்கிட்டே இரு, கடலுக்கு தானே போகிற, எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அடிச்சுக்கிட்டு அந்த கடலுக்கு போய் சேரு. அந்த கடல் ஹேத்துனா ஹேவ்ன்றதோட மீனிங், ஹேவோட தேர்ட் பர்சன் சிங்குலர் வேர்பு தான் ஹேத்து. அது மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க பழங்காலத்தில் வேர்டு அது. அந்த கடல் எவ்வளோ சத்தமாக இருக்கும், கடலை யாராலையும் வளைக்கவே முடியாது இல்லையா. அதே மாதிரி நீ ரிவர் நேராக உன்னுடைய பாதை கடலுக்கு போய் சேரு. லைக் எட்டர்னிட்டின்னா காலம் எவ்வளோ ஆனாலும் இந்த இது போய்கிட்டே இருக்கும், அதுக்கு பேர் தான் எட்டர்னிட்டி அப்படின்ற மீனிங். இந்த போயம் எழுதுறது கரோலின் அண்ட் பவுல்ஸ் அப்படின்றவங்க. இவங்க இங்கிலீஷ் போயட். இவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து ராபர்ட் சவுத்தி. இவர் வந்து போயட் லாரட் ஆஃப் பிரிட்டனாக இருந்திருக்கிறாரு. இவங்க குயின் விக்டோரியா காலத்தில் எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்க எழுதின ஃபேமஸான போயம் என்னெல்லாம் பார்த்தோம்னா த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச்யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். இதெல்லாம் இவங்க எழுதின முக்கியமான ஒரு ஒர்க்கு. கிளாசரி என்னன்னு பார்த்தலாமா. ஃபோலியேஜ் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். அந்த லீவ்ஸை கூட்டமாக வச்சுக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் ஃபோலியேஜ். கிளான்சிங்னா என்னென்னா டச்சிங் ஆர் ஹிட்டிங் சம்திங் லைட்லி ஃப்ரம் த சைட் வித்தவுட் காசிங் மச் டேமேஜ். அந்த ஆறு சைடில் மெதுவாக அடிச்சுக்கிட்டு போகிறதுக்கு பேர் தான் கிளான்சிங். ஸ்வெல்லிங் அப்படின்னா அதிகமாகிட்டே போகிறதுக்கு பேர் தான் ஸ்வெல்லிங், பிகமிங் கிரேட்டர் இன் இன்டென்சிட்டி ஆர் வால்யூம். ரோஸ் பேங்க்ஸ் அப்படின்னா, பேங்க்னாவே என்னென்னா இந்த ஆறோட கரைக்கு பேர் தான் பேங்க்கு. இதில் ரோஸ் பேங்க்ஸ்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா அந்த கரையில் நிறைய ரோஸ் இதழ்களை வந்து பிரிச்சுக்கிட்டே போதான். ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோசஸ் அப்பியர் அலாங். இம்பெச்சுவஸ் அப்படின்னா கட்டுக்கடங்காத ஒரு இது, உடனே டக்குன்னு பண்ணிடுவாங்க. என்ன நினைக்கிறவங்களோ அதை டக்குன்னு பண்ணிடுறதுக்கு பேர் தான் இம்பெச்சுவஸ். ஆக்டிங் குயிக்லி அண்ட் வித்தவுட் தாட் ஆர் கேர். டெண்டிங் அப்படின்னா கோயிங் இன் அ பர்டிகுலர் வே, இதுதான் பாதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஹெட்லாங்னா வித் த ஹெட் ஃபர்ஸ்ட் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாடி ஃபாலோயிங், நேராக போய்கிட்டே இருக்கிறது, இதுதான் பாதை அப்படின்றது. ஹேத்னா அதான் பாஸ் த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு ஹேவ். நான் சொல்லிட்டேன் இல்லையா, முன்னே யூஸ் பண்ணாங்க, இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. எட்டர்னிட்டினா லைஃப் கண்டினியூங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத், கடைசி வரைக்கும் போய்கிட்டே இருக்கிறது. போயம் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். How does the river flow? எப்படி ஃப்ளோ ஆகுது? Over the yellow pebbles dancing through the flowers and foliage glancing. What is meant by foliage? Foliageனா என்ன? Cluster of leaves, flowers and branches. இலைகள் மொத்தமாக சேர்ந்து கூட்டமாக இருக்கிறதுக்கு பேர் தான் foliage. Why does the poet mention the river to be swelling? சின்னதாக இருக்கிற ஆறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே போகும் இல்லையா, அது பேர் தான் ஸ்வெல்லிங். அதனால தான் அந்த ரிவர் வந்து ஸ்வெல்லிங் சொல்லிட்டு போயட் சொல்கிறாங்க. வாட் ஆர் த சர்ஃபேசஸ் த ரிவர் ஃப்ளோ த்ரூ? என்னென்ன சர்ஃபேஸ்லாம் போகுது? ரஃப்பான சர்ஃபேஸ்லையும் போகுது, ஸ்மூத்தான சர்ஃபேஸ்லையும் போகுது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நேராக போகிற இதுலேயும் போய்கிட்டே இருக்கு. கரடு முரடான பாதையிலையும் அது வந்து போய்கிட்டே இருக்கு. வேர் டஸ் த ரோஸ் க்ரோ? ரோஸ் எங்கே க்ரோ ஆகுது? ரிவர் பேங்க்கில் வந்து ரோஸ் க்ரோ ஆகுது. விச் ஸ்டேஜ் ஆஃப் மேன் இஸ் கம்பேர்டு ஹியர்? ஒரு மனுஷனோட எந்த ஸ்டேஜை வந்து
கம்பேர் பண்ணுறாங்க. அவனோட இளமை காலம், அதாவது இம்பேச்சுவஸ் யூத், எதை பற்றியும் யோசிக்காமல் இது செய்யணும்னா அது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த யூத்தோட பீரியட் ஆஃப் டைம் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வாட் இஸ் ப்ராட் அண்ட் டீப்? எது ப்ராட் அண்ட் டீப்பாக இருக்குது? த ரிவர். இஸ் த டைம் ஸ்டில்? நேரம் காத்திருக்கா? இல்லவே இல்லை. அதுதான் அதுக்கு ஆன்சர். நோ, த டைம் இஸ் நாட் ஸ்டில், இட் இஸ் இன் மோஷன். வேர் இஸ் த ரிவர் ஃப்ளோயிங் டு? எங்கே அந்த ரிவர் போய் சேரப்போகுது? ஒரு கடலுக்கு போய் சேரப்போகுது. வாட் டஸ் த போயட் மீன் பை த மார்டல் பிரைம்? மார்டல் பிரைம்னா என்ன? ஒருத்தரோட ப்ரைம் டைம். தடைகள் எல்லாம் படிக்கட்டாகி போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த டைம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் சில டைம் தான் அப்படி இருக்கும். அந்த டைம் பேர் தான் மார்டல் பிரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரைட்டு, போயம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்த போயம் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் உங்கள் ஏஎஸ்பி. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.